ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து எல்லோ கலர் வந்து மணி சப்ளை. ஜெனரலா ஃபர்ஸ்ட் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் பிட்காயின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்க எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மணி சப்ளை, அப்புறம் தான் வந்து இது ஃபாலோ பண்ணுது. எப்ப வந்து மணி சப்ளை கம்மியாகுதோ பிட்காயினோட பிரைஸும் கம்மியாகுது. இந்த இடத்துல இங்க கம்மியாகுது, பிட்காயின் பிரைஸ் இங்க கம்மியாகுது. ஸோ இப்போ வந்து மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து மைக்கேல் சேலர் நேத்து போட்ட போஸ்ட். மைக்கேல் சேலர் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்ட்ராட்டஜி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி என்கிற ஸ்ட்ராட்டஜியோட ஃபவுண்டர். ஸோ அவர் தான் வந்து பெரிய பிட்காயின் இன்வெஸ்டர். ஸோ அவருமே வந்து இதுதான் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து லிக்விடிட்டி வந்து கூடுதோ ஒரு 1 or 2 வீக்ஸ்ல, சாரி 1 or 2 மந்த்ஸ்ல வந்து பிட்காயினோட பிரைஸ் கூடும் அப்படிங்கிறாங்க. அண்ட் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் அசெட் ஸ்டாக் மார்க்கெட், லேண்ட், கோல்ட் எல்லா அசெட்ஸை விட முதல்ல வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போறது பிட்காயினோட பிரைஸ் தான். ஸோ இதுதான் நம்ம வந்து காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். தி ஃபர்ஸ்ட் அசெட் டு ரியாக்ட் வுட் பி பிட்காயின். ஸோ பிட்காயின் இன்க்ரீஸ் ஆக அப்புறம் தான் மற்ற ஸ்டாக் மார்க்கெட் எல்லாத்தையுமே ரெக்கவரி வரப்போகுது. ஸோ இந்த மார்க்கெட் நம்ம வந்து ஃபோக்கஸ்டா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ M2 லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால I think we are going to have a pretty good market in the next 2-3 months. ஏப்ரலுக்கு அப்புறம் மார்க்கெட் ஹெவியா இம்ப்ரூவ் ஆகலாம். This is probably a good time to buy. Crypto products and NFTs are unregulated and can be highly risky. There may be no regulatory recourse for any loss from such transactions.